வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த தினம் உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை, சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அதாவது பல தினங்கள் கொண்டாட்டங்களுக்காகவும் வேறு பல தினங்கள் விழிப்புணர்ச்சிக்காகவும் கொண்டாடப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகள் பல விசித்திரமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. ஐரோப்பா மட்டுமல்ல, பல ஆசிய நாடுகளும் கூட அல்லது பல அரபுலக நாடுகளும் கூட மிக கடுமையான சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றன. அது தொடர்பான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினம்தான் இது. அது என்னவென்றால் லேண்ட்மைன்ஸ், அதாவது இந்த கன்னி வெடிகள், நிலத்தில் புதைத்து வைக்கக்கூடிய கன்னி வெடிகள் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த கன்னி வெடிகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு தினம்தான் இந்த தினம். நீங்கள் கேட்கலாம், கன்னி வெடி என்பது ஒரு ஆயுதம் தானே, அதை பற்றி என்ன விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். பிரச்சனை மிக மிக ஆழமானது, துயரமானது. அதாவது நீண்ட காலம் யுத்தம் நடக்கிற இடங்களில், போர்கள் நடக்கிற இடங்களில் ஏராளமான ஆயுதங்கள் மண்ணில் புதைத்து வைக்கப்படுகின்றன. போர்கள் முடிந்த பிறகு அந்த ஆயுதங்கள் அகற்றப்படுவதில்லை. உதாரணமாக கன்னிவெடி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், போர்களின் போது தரைக்குள் மறைத்து வைத்து யாராவது காலை வைத்தால் வெடித்து சிதறக்கூடிய அந்த கன்னிவெடிகள் என்பது போர்கள் முடிந்த பிறகு முழுமையாக அகற்றப்படுவதில்லை என்பதை பார்க்கிறோம். இதன் காரணமாக அந்த இடத்தில் கால் வைத்து வெடித்து தங்களுடைய கால்களை இழந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் உலகத்தின் பல நாடுகளிலும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதாவது யுத்தம் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் கன்னிவெடிகள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு உலகளாவியில் இருக்கிறது. இன்னொரு விஷயம், போர் முடிந்த பிறகு பிற ஆயுதங்கள், சில இடங்களில் வெடிகுண்டுகள், வெடிமருந்துகள் மறைக்க வைக்கப்பட்டிருக்கலாம். அவை எதிர்பாராத தருணத்தில் அவை வெடித்து மிகப்பெரிய ஆபத்தை மனிதர்களுக்கு விளைவிக்கக்கூடிய நிலையையும் கூட நாம் பார்க்கிறோம். இதை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இது. இதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தால், சில நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூட அஞ்சுகிறார்கள். எங்காவது ஒரு கன்னிவெடியை மிதித்து விடுவார்களோ அல்லது ஏதாவது ஒரு ஆயுதத்தை கண்டெடுத்து அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படுமோ என்று. மேலும் பூமிக்குள் வைத்து வைக்கப்படுகிற இந்த வெடிமருந்துகள், கன்னிவெடிகள் போன்றவை அவ்வப்போது வெடித்து அவை நிலப்பகுதிக்கு பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன, நிலத்தை நஞ்சாக்குகின்றன. நிலத்தை மட்டுமல்ல, குடிதண்ணீர் போன்றவற்றையும் கூட அவை பெருமளவிற்கு மாசுபடுத்துகின்றன. இதன் காரணமாக மக்களுடைய நடமாட்டம் வெகுவாக இதுபோன்ற பகுதிகளில் கட்டுப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியை பெருமளவிற்கு பின்தங்கி விடுவதாகவும் சொல்கிறார்கள். ஆப்கானிஸ்தான், அங்கோலா போன்ற நீண்ட போர்கள் நடந்த நாடுகளில் இந்த பிரச்சனை மிக மிக ஆழமானதாக இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு போர் என்பது முடிந்தவுடன் போரினுடைய விளைவுகள் முடிந்து விடுவதில்லை. நீண்டகால மன அழுத்தம், அச்சம், பயம், இது எல்லாமே மக்களை ஆட்கொண்டிருக்கின்றன. கன்னிவெடிகள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் கால்களுக்கு அடியில் வெடிக்கலாம் என்கிற உணர்வு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனைகளை, உளவியல் சிக்கல்களை கூட பல நாடுகளில் மக்களுக்கு ஏற்படுத்துகின்றன என்று சொல்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியும், இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நிவாரணம் அளிப்பது போன்றவற்றையெல்லாம் விவாதிப்பதற்காகத்தான் இந்த நாள் உலக அளவில் கன்னிவெடிகள் மற்றும் போருக்கு பிந்தைய ஆயுதங்கள் தொடர்பான விழிப்புணர்ச்சி நாளாக உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. நாம் சிந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ, அதில் இதுவும் ஒன்று என்பதை நாம் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அது 1972 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம். அன்றைக்கு ராஜாஜி மண்டபம், அதுதான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இறந்தபோது பார்வைக்கு வைக்கப்பட்ட இடம் எல்லோருக்கும் தெரியும், சென்னையில் இருக்கிறது. அந்த ராஜாஜி மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய விழா, அரசு ஊழியர்கள் முதலமைச்சருக்கு எடுத்திருக்கிற பாராட்டு விழா. அரசு ஊழியர்கள் முதலமைச்சருக்கு எதற்காக பாராட்டு விழா என்றால், இந்த ரெட் டேப்பிசம் என்பதை முதல்வர் ஒழித்தார் என்பதற்காக. அதாவது அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் ஒரு கோப்பு இருக்கும், அது சிவப்பு கோப்பு என்று சொல்லுவார்கள், ரெட் ஃபைல்ஸ், ரெட் டேப்ஸ் என்று சொல்லுவார்கள்.
என்ன என்றால் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று கீழே இருக்கிறவர்களுக்கு தெரியாது. யார் ஒருவரும் எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தாலும் அதற்கு மேல் அவருக்கு பதவி உயர்வு வர வேண்டும் என்றால் மேலே இருக்கிற அதிகாரி இவரை பற்றி நன்றாக எழுதியிருக்க வேண்டும். நன்றாக எழுதவில்லை என்றாலும் தவறாக எழுதியிருந்தால் அவருக்கு அந்த பதவி உயர்வு வராது. அதுதான் ரெட் டேப் என்ற பெயர். அப்படிப்பட்ட அந்த சிவப்பு நாடா முறை என்கிற ஒன்றை கலைஞர் ஒழித்தார். ஒவ்வொருவனும் மேலே வருவதற்கு அவனுடைய உழைப்பு, அவனுடைய திறமை தான் அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர மேலே இருக்கிற அதிகாரி இடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எல்லோரும் வேலை செய்வதை விட்டுவிட்டு மேலதிகாரி இடத்துல தான் போய் கைகட்டி நிற்பார்கள் என்பதால் அதை ஒழித்தார். அந்த சிவப்பு நாடா முறையை ஒழித்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா, அத்தனை ஏற்பாடுகள் நடந்தன. திடீரென்று அங்கே தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு தகவல் வருகிறது. இன்றைக்கு இந்த விழாவை ஒத்திவைக்குமாறும் முதலமைச்சர் கலந்து கொள்ள முடியாது என்றும் தகவல் வருகிறது. எதற்காக என்றால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவரான காயிதே மில்லத் அவர்கள் இறந்து போய்விட்டார். கண்ணியம் மிகுந்த காயிதே மில்லத் என்று நாம் சொல்லுகிற இந்திய நாடாளுமன்றத்திலேயே தமிழ்தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டாரே, அந்த காயிதே மில்லத் அவர்கள் இறந்து போய்விட்டார். அவர் 1947 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்தவர். 52 சட்டமன்ற உறுப்பினர், பிறகு 62 தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் நின்றும் வெற்றி பெற்றிருக்கிறார், கேரளாவிலே நின்றும் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்தியா முழுவதும் செல்வாக்கு உள்ளவர். எனவே அவருடைய மரணத்திற்காக இவ்வளவு பெரிய விழா தள்ளி வைக்கப்பட்டது. ஓர் அரசு ஒரு தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்த நிகழ்வாக அது இருந்தது. அந்த எல்லா மரியாதைக்கும் உரியவராக காயிதே மில்லத் இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்களும் காயிதே மில்லத்துமே அத்தனை மதிப்புடையவர்களாக ஒருவர் மீது ஒருவர் இருந்தார்கள். 1967 தேர்தலில் திமுக கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கு காயிதே மில்லத் அவர்களினுடைய பங்கும் குறிப்பிடத்தக்கது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கத்திலே ராஜாஜி, இன்னொரு பக்கத்திலே காயிதே மில்லத், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள், மாப்போசி என்று ஒரு வித்தியாசமான கூட்டணியை அறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்து, இந்த கூட்டணிக்கு ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான், ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸை வீழ்த்துவது, அவ்வளவுதான். எனவே நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குற்றமில்லை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் மிகுந்த புத்தி கூர்மையுடன் அமைத்த அந்த கூட்டணியில் காயிதே மில்லத்தும் பங்கு வகித்தார். அவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற போதுதான் தமிழுக்காக குரல் கொடுத்தார். அவரும் அண்ணாவும் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் சந்தித்து கொண்ட போது நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணியில் ஒரு கூட்டம் நடக்கிறது. 2 பேரும் சேர்ந்து பேசுகிற கூட்டம். காயிதே மில்லத் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா இன்னமும் மேடைக்கு வரவில்லை. எனவே அண்ணா அவர்கள் வருகிற வரையில் பேசுங்கள் என்று காயிதே மில்லத்தை சொல்லுகிறார்கள். பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா இடையில் வந்துவிட்டார். ஆனால் காயிதே மில்லத் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது குறுக்கே போகக்கூடாது என்பதற்காக அண்ணா காரிலேயே உட்கார்ந்திருக்கிறார். காயிதே மில்லத் அவர்கள் பேசி முடிக்கட்டும், போகலாம் என்று அண்ணா காத்திருக்கிறார். அண்ணா அவர்கள் வரட்டும், முடிக்கலாம் என்று இவர் பேசி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். பிறகு அண்ணா வந்துவிட்டார் என்கிற தகவல் சொல்லப்பட்டு அவர் பேசி முடித்து அண்ணா மேடைக்கு ஏறினார். அந்த அளவுக்கு திராவிட இயக்க தலைவர்களால் மதிக்கப்பட்ட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தொண்டாற்றிய காயிதே மில்லத் அவர்களினுடைய நினைவு நாள் ஏப்ரல் 5. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
6 சொல்கின்றோம். 6 என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால் 6 என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் 6 என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை 6s என்று கூறினார்கள். அந்த 6 என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் 6 உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது 6 என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால் விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த 6 இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது.
நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.